இந்த ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, டிவி மூலமாய் பார்க்கிற அன்பான தேவ பிள்ளைகளுக்கும் எருசலேம் சபை மக்களுக்கும் அநேக காரியத்திலே பார்த்து வருகிற பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய சோத்திரத்தையும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எசேக்கியேலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை திரும்ப ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே, என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறது? என்னை சேவிப்பார்கள் என்று ஆண்டவராகி கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். இதுதான் தேவனுடைய செய்தி. அங்கே அவர்கள் மேல் நாம் பிரிய வைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே என்கிற ஒரு வார்த்தை, அவர்கள் என்கிற வார்த்தை, அவர்களுக்கு பிற்பாடு நான் பிரிய வைப்பேன் என்கிற வார்த்தை அதை தொடர்ச்சியாய் வரும். அவர்கள் என்னை சேவிப்பார்கள், நான் அவர்கள் மேல் அங்கே எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்திலே வந்து அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய செய்தி, அங்கே அவர்கள் மேல் பிரிய வைப்பேன். யார் மேல் கர்த்தர் பிரிய வைப்பார்? அந்த பிரியம் வைக்கிறதினாலே வருகிற நன்மைகள் என்ன என்கிறதை நாம் தியானிப்பதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் தமது நீதி நிமித்தம், ஏசாயா 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவன் மேல் பிரியம், எவன் மேல்? வசனம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய நீதி நிமித்தம் அவன் மேல் பிரிய வைத்தார். கர்த்தருக்கு ஒருவேளை சொல்ல, அவள் மேல் கர்த்தர் பிரிய வைத்தார். அவன் மேல், குறிப்பிட்ட அவன் மேல் கர்த்தர் பிரிய வைத்தார். எவன் மேல் கர்த்தர் பிரிய வைத்தார் என்கிறதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரையும் அவர் சொல்லிவிடவில்லை இந்த வசனத்திலே. அவன் மேல் கர்த்தர் பிரியம் வைத்தார். அப்ப எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கலையா? எல்லாருமே பிரிய வைக்கலையா? அப்படி பிறப்பே பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாகட்டும். பூமிக்கு பிறந்ததே எல்லா மனிதர் மேல் அவர் பிரிய வைப்பதற்காகத்தான். ஆனால் அவருக்கு தெரியும், குறிப்பிட்டு தமது நீதி நிமித்தமாக, வசனம் முடியும் போது வேதத்தின் மகத்துவத்திற்காக, ஏசாயா 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி, வேதத்தின்படி, வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். வேதத்தின்படி நடந்தவர்கள், வேதத்தை தான் அவர்கள் எடுத்தார்கள். மனிதர்கள் அல்ல, ஊழியர்கள் அல்ல, சபை அல்ல. வேதம் என்ன சொல்கிறோம்? வேதத்தின்படி நடந்த அந்த மனிதனை, அந்த மனுஷியை, அந்த மகனை, அவனை கர்த்தர் அவன் மேல் பிரியும் என்றார். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம்
10ஆம் வசனம். நான் என் நேசருடையவன். அவர் சொல்கிறார், என் நேசருடையவன், நான் நேசருடையவன், நான் என் நேசருடையவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. அவர் பிரியம் என் மேலதான் இருக்கிறது. நான் அவருடைய நேசருக்குரியவன். நம்ம எல்லாரும் சொல்லணும், என் நேசருக்குரியவன் நான், என் மீது அவருடைய பிரியம் இருந்து கொண்டே. இன்றைக்கு கர்த்தருக்கு எது பிரியம் என்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஜனத்தை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன் சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்பதே அவருக்கு பிரியம். உன் ஜெபத்தை கேட்டு பதிலளிக்க வேண்டும் என்பதே அவருக்கு பிரியம். உன்னை பரிசுத்தமாய் வாழ வைப்பதே அவருக்கு பிரியம். உன்னை குறையெல்லாவற்றை நீக்கி உன்னை நிறைவுள்ளவனாய் மாற்றுவதே அவருக்கு பிரியம். ஆனா அந்த பிரியப்படுகிற கர்த்தருக்கு முன்பாக அவன் பார்வையிலே யார் பிரியமாய் இருக்கிறார்கள் என்று சுருக்கமாய் ஒரு 5 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 5ஆம் வசனம். நீங்கள் என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் எல்லாரும் சாபத்தோடு இருப்பது நல்லதல்ல. நம்முடைய சாபத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும், அவர் பிரியப்படுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கணும். அவன் என்னோடு போராடினான். மனுஷனோடும் தேவனோடும் போராடி ஆசத்தை பெற்றவன். அவன் காலமெல்லாம் ஆசமாக இருக்க வேண்டும் என்றான் தேவனுடைய பிரியம். ஆனால் நம்முடைய குறைகள் நிமித்தமாக, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக, நம்முடைய குற்ற நிமித்தமாகத்தான் அந்த ஆசீர்வாதம் சாபமாய் காணப்படுகிறது. ஆகினால் தேவ பிள்ளையே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். 5ஆம் வசனம், யாக்கோபே யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். யாக்கோபை குறித்து வேதம் சொல்கிறது, யாக்கோப்பும் ஏசாவும் இரட்டை பிறவியாய் பிறந்தாலும் யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அம்மாவோடையே வீட்டில் உட்கார்ந்து கொண்டே குணசாலியும் கூடாரவாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசா வனசஞ்சாரி, வேட்டையாடி தகப்பனுக்கு மான் கறி முயல் கறி எல்லாம் வேட்டையாடி வனசஞ்சாரி. ஆகதான் ஈசாக்காகிய அவன் தகப்பன் ஏசா மீது பற்றுதலாய் இருந்தான். தன்னுடைய தாயாகிய ரெபெக்கா குணசாலியான தன் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு கூழ் காய்ச்சி கூழ பண்ணி வீட்டை செய்தது எல்லாம் குணசாலியா இருந்த கூடாரவாசியா இருந்தான். அம்மாவுடைய செலத்தை பெற்றுக் கொண்டான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே நம்மில் பிரியமாயிருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம். ஏன் தெரியுமா? உன் வீடு, உன் கூடாரம், உன் வாசத்தெல்லாம் அழகா சுத்தபத்திரம் நேர்த்தியாக அழகானவைகள். நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் பிரியமாய். யாக்கோபு தன் தாயோடு தன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டார். அப்ப வேலைக்கு போகக்கூடாதா? வேலை வெட்டிக்கு போகக்கூடாதா? வீட்டில் உட்கார்ந்து இருக்கணுமா? ஆனா தேவன் பிள்ளையே, ஒரு விசுவாசிக்கோ விசுவாச பிள்ளைகளுக்கு 3 இடம்தான் இருக்க வேண்டுமே தவிர அந்த 3 இடத்தை விட்டு இறங்கி காணப்படக்கூடாது. ஒரு விசுவாசியுடைய பிள்ளைகளோ குடும்பமோ இன்னைக்கு திங்கட்கிழமை காலை 10 மணி ஆயிடுச்சு, 10 to 7 வரைக்கும் வேலையில இருப்பார்.
நைட் 8 மணிக்கு மேற்பட்டு வீட்டில் இருப்பா. ஒரு விசுவாசிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில எங்க இருப்பார்? சபையில இருப்பார். இரவு 6:30 மணிக்கு எங்க இருப்பார்? சபையில இருப்பார். எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு மேற்பட்டு தான் ஒரு வீட்டில் இருப்பார். ஒரு விசுவாசிக்கு அவன் வீடு, அவருடைய சபை, எல்லாவற்றுக்கும் மேலாய் வேதம் சொல்கிறது அவருடைய வேலை ஸ்தலம். இந்த 3 இடம் தான். ஒண்ணு வேலையில இருப்பாரு, இல்ல சபையில இருப்பாரு, இல்ல வேற எங்க இருப்பாரு? இதுதான் உட்கார்ந்ததுக்காக. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்து எல்லா காரியத்தை செட்டு புட்டிச்சவராய்ந்தா கடைசி ஆண்டுகிட்ட வந்து எல்லா தில்லுமுள்ளு போல்வான் எல்லாம் போய் பொருட்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் கடைசி ஆண்டுகிட்ட வந்து பிற்பாடோ இந்த பழக்க வழக்கங்கள் நம்மளை தொடவே கூடாது, தொடரும். நீ விசுவாசி, நீ எங்க இருக்கிறாய்? வீட்டில் இருப்பாய், திங்கட்கிழமையில் இருப்பாய், வேலையில் இருப்பாய், ஞாயிற்றுக்கிழமையில் இருப்பாய், சப்தம் 3 இடத்தை தவிர வேற எங்கேயும் ஜனங்க கேள்வி. சில பேரு இப்பனா போன், அந்த காலத்துல யோசிப்பார், போனே இல்லாத காலத்தினால்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு கும்பல் இருக்கத்தான் செய்வாங்க. எங்க பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியும் கையில கெட்டா பல இடத்துல போனா அந்த கும்பல் அங்க இருக்கும். போங்க போய்க்கலாம். எங்க இந்த ஆள் எங்க இருப்பானா அந்த இடத்துல உட்காந்து போ, அவன் குச்சிட்டு உட்காந்து போயிட்டு பார்த்தாரு. ஈஸியா போனுங்கிற ஒண்ணு தேவையில்லை. ஈஸியா கண்டுபிடிச்சு எங்க பணமா இருக்காரு உட்காந்து தெரியும் அவனுக்கு எங்க உட்காந்து இருப்பான். தேவ பிள்ளை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனா நீங்க நானும் சொல்றோம், ஏன் எனக்குத்தான் பார்த்து இவ்வளோ சோதனை, இவ்வளோ பாடு, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ வேதனை, ஆனா உட்கார வேண்டியது உட்காராமல் இருக்கிறாரு. நீ எங்கே உட்கார்ந்து? யாக்கோபே, நீ வேதத்தை வாசித்து வசனத்தை உபாகமம் 10ஆம் அதிகாரம் 14-15. இதோ உபாகமம் 10ஆம் அதிகாரம் 14-15. இதோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள், கர்த்தருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். கவனிங்கள் 15ஆம் வசனம். ஆனாலும் ஆனாலும் பிதாக்கள் உட்கார்ந்து ஆண்டவர் 14ஆம் வசனத்தை சகல வல்லமையினாலே காணப்பட்டாலோ அவர் ஆனாலும் உன் பிதாக்கள் மீது அன்பு வைத்தது காரணம். அப்படி சமூகத்தை பார்த்தார், காத்துக் கொண்டிருந்தார்கள். உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார் கொஞ்ச நேரம் பார்த்து, என்ன உட்காரவே முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் வேதத்தை வாசிக்க முடியல, இது ஒண்ணுமே ஏழு பைபிளை திறந்தாலும் தூக்கமா வருது, எண்ணங்கள் எங்கெங்கயோ சிதறடிக்கப்படுது. இவ்வுயிரோடு சேர்த்து பைபிளை படிக்கிற எங்கெங்க என்ன ஓடுறது தவிர என்னமோ படிக்கலாம் நான் மனிதர் பதியல. நீ சொல்ற ஆனா எப்படி வாசித்துக் கொண்டே இரு, சும்மா உட்கார், ஒண்ணு ஜெபம் பண்ணாத, உன் வாயில சோத்திரம் கூட வர வேண்டாம், ஒண்ணு சும்மா சும்மா போய்ப்பாரு. எதையாவது யோசித்து நானும் அவர் சொல்லுக்கார் என்ன கொஞ்சம் உட்கார்ந்து பார், நீ உட்கார்வாயானால் அவன் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார். பிரிய வைத்து அவனை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு. உட்கார முடியலையே, அந்த ஒரு 10 நிமிஷம், ஒரு நிமிஷம் உட்கார முடியல. முழங்கால் படிவிட்டு சில பேர் நீங்க பாருங்க, உங்க வீடுகளில் ஜெபம் பண்ண பொழுது ஜெபத்தை உட்காருங்க, ஜெபத்தை முடிச்சுட்டு அப்படி திரும்பி பாருங்க, 10 மணிக்கு உட்காருங்க, 10:01 நீச்சிட்டு 10:05 கூட உட்கார உட்காருங்க. என்ன முடியல என்ன
எப்படி இந்த ஆசீர்வாதத்தை கேட்க முடியும்? எப்படி ஒரு ஆசீர்வாதம்? எப்படி உங்களை மீது அவர் ஆசீர்வதிப்பார்? எப்படி உங்கள் மீது ஆசீர்வாதத்தை அவர் வைப்பார்? அசல் சொல்றது, கர்த்தர் அவன் மேல், அவர்கள் மேல் அல்ல, அவன் மேல் பிரிய வைத்தார். வேதத்தின்படியே அவன் மகத்துவத்தை விளங்க. ஆகையினால் நீ உட்கார் கர்த்தரை சகோதரன், நீ உட்கார்வாயனால் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வாதம் கர்த்தருக்கு தெரியும். நீ சாவதற்கு பிரியம் அல்ல. உட்காருகிறவர்களுக்கு ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சாலமன் சொல்றார் பாருங்க, என்னை உட்கார வைத்தார். அவர் எங்கள் பிரியமா இருந்தபடினாலே என்னை அவர் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். 1 நாளாகமம் 28 4:5. இப்போதும் கவனியுங்கள், இப்போ 1 நாளாகமம் 28 4:5. இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம், என் தகப்பனுக்கு எத்தனையோ மனைவி மறுமாட்டி, எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். என்னை தெரிந்து கொண்டார். எல்லாரை பார்க்கிலும் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு, தலைமைத்துவம் வகிக்க, தலைமையான தலைநகரமாய் மாற்ற, தலைமையாக நிறுத்த, என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். என் மேல் அவர் எதற்காக பிரிய வைத்தார்? என் மேல் பிரிய வைத்தார். கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு. யாரை தெரிந்து கொண்டாரா? சாலமோனை தெரிந்து கொண்டார். தாவீது ராஜாவா இருக்கும் போது அப்சலோம் ராஜாவான்னு சொன்னார் தாவீதுடைய மகன். இன்னொருத்தர் அம்னோன் ராஜாவாய் மாறுவீர்கள். எத்தனையோ பெரிய நான்தா ராஜா என்று எத்தனையோ பேர் கொந்தளித்தார்கள். சாலமோனோ அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இயேசுவே இயேசுவே இயேசுவே. வேற ஒண்ணும் தெரியல, பேச தெரியல, ஜெபிக்க தெரியல, வேற ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா உட்கார்ந்து இருக்கிறேன். என்னால கொஞ்ச நேரம் டிவி பின்பாக எத்தனையோ மணி நேரம் உட்கார்ந்து, செல்போனை வைத்துக் கொண்டு எத்தனையோ அவர் கணக்கா கண்ணு வலிக்கவும் காது வலிக்கவும் சும்மா ஒரு 2 நிமிஷம் நான் பார்த்துக்கோ, அப்படியே தலை சுத்துற மாதிரி கண்ணெல்லாம் இருக்கலாம். போதப்பா கண்ணம் காது பேச எப்படிதான் அம்மா செயல உட்கார்ந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் காதுல வேற கண்ணு எப்படிதான் ஒண்ணுமே புரியும். அப்சலோமே இருக்கிறார். ஓ, நான் ராஜாவுக்கு அப்சலோம் ஒரு கூட்டத்தை தயாரிச்சுட்டான், ராஜாவாயிட்டான். அம்னோன் இருக்கிறான், ராஜாவாயிட்டேன். எல்லாரும் ராஜா ராஜா ராஜா. கர்த்தர் பார்த்தார், அவன் மேல் பிரியம் வைத்தபடினாலே அவனை ஆசீர்வதிப்பதே கர்த்தர். ஏன் அவன் மேல் பிரிய வைத்தார்? வேதத்தின்படி உட்காருகிற உன் மீது ஆசீர்வாதத்தை கொடுத்தான் அவர் பெரியவர். அதான் சொன்னேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்றால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். முதலாவது நீ உட்காரு, 2வது ஆசீர்வாதம். ஆனா உங்களுக்கு நான் சொல்கிறேன், முதலாவது ஆசீர்வாதத்தை சொல்கிறேன், 2வது நீ உட்கார்ந்து எழுதுங்கள், உட்காருங்கள். கர்த்தருக்கு உட்காருகிறவர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
இரண்டாவது பாடல் சங்கீதம் 85ஆம் சங்கீதம் முதலாம் வசனம். கர்த்தாவே, நான் முதலாவது ஆசிரியத்தை சொல்கிறேன், அதை எழுதிவிடாதீர்கள், நான் மற்றதை எழுதுவேன். 85ஆம் சங்கீதம் முதலாம் வசனம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். யாக்கோபின் சிறையிருப்பை மாற்றுவார். யாக்கோபே, எத்தனை ஏமாற்று! அண்ணனை ஏமாற்றினேன், அப்பாவை ஏமாற்றினேன், மாமாவை ஏமாற்றினேன், ஆடுகளை ஏமாற்றினேன், புருஷன் எத்தனையோ ஏமாற்று வாழ்க்கையிலே. வேலையிலே ஏமாற்றினேன், பொய்யும் புரட்டும். யார் உன்னால ஏமாற்ற முடியும்? என் மன சும்மா இதெல்லாம் தப்பில்லை, பொய் சொல்லி தப்பில்லை, தப்பு. எல்லாரும் ஏமாற்றிக் கொண்டு வருகிறார். ஆனாலும் கர்த்தர் பிரிய வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை மாற்றினார். உன் சிறைப்பை கர்த்தர் மாற்ற வைக்கிறார். இந்த பாடுகள் மாறும், இந்த துக்கங்கள் மாறும், இந்த பிரச்சனைகள் மாறும், இந்த வேதனை மாறும். யாருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். யாக்கோபே, நீ யாராய் இருக்கிறாய்? கவனித்து பாருங்கள். 90ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம். கவனியுங்கள். 90ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம், எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை. கவனிங்கள், தான் முக்கியம். எங்கள் மேல் நீ பிரிய வைத்திருக்க ஒரு காரணம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், ஆம், எங்கள் கைகளின் கிரியையை, எங்கள் கைகளின் கிரிகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். உறுதிப்படுத்தி, 2 முறை உறுதிப்படுத்தி எதை? எங்களின் பிரயாசம். ஆண்டவரே, நான் கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கிறவர்களை சிறையிருப்பை மாற்ற அவர் பிரியமாய். முதலாவது உட்காரு, கர்த்தர் ஆசீர்வதிப்பதே பிரியம். இரண்டாவது உறுதிப்படுத்தி அருளும். என் கையின் கிரியைகளை உறுதிப்படுத்தி அருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் தேவையை கொன்று போட்டாலும் அவர்கள் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவர்தான் நம்பி இருக்கிறேன். இயேசு நம்பிதான் பிறந்திருக்கிறேன், இயேசு நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கும் எத்தனையோ புயல் வீசுகிறது. புயல் கொஞ்சம் நெஞ்ச புயல் இல்ல, கொஞ்சம் நெஞ்ச வேதனை இல்ல, அவமானம் இல்ல, துக்கத்தின் மேல துக்கம். ஆனா ஒன்று யோசித்து பார்க்கணும். அடிக்கடி நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன்னா, ஒரு பூச்சி வீட்டுல வந்து தங்குது. ஒரு வாட்டி வந்து சும்மா ஒரு பாம்பு வந்துருச்சு, மறு 2 வாரம் பொறுத்து மறுபடியும் ஒரு பாம்பு வந்து நம்ம வீட்டுக்குள்ள வரும். அது 3. அப்ப நம்ம யோசிக்கணும், ஏன் நம்ம வீட்டுக்கு மாத்திரம் குறிப்பிட்டு எனக்கு மாத்திரம் ஒண்ணு மாத்தி ஏன் பிரச்சனை? உங்கள் எதுவும் இருக்கு, நீ வீட்டை கழிவு சுத்தமா. அது வராத வீட்டு ஆலோசனை கேட்டு எல்லா உப்பு கிடத்தி அது பண்ண பக்கம் திரும்பி கொடுப்பா. உனக்கு பிரச்சனை எனக்கு மாத்திரம் தான் பார்த்தேன், யாருக்கு நீ சொல்லி நாங்க சொல்லல. அவ்வளவுதான். நீ ஊரெல்லாம் மாநாட்சி வர எனக்கு பிரச்சனை ஊரெல்லாம் உனக்குதான் பிரச்சனை, எங்களுக்கு வர பிரச்சனை அந்த மாதிரி அதிகாச்சு. ஒருத்தருக்கு சொல்லித்துல ஏப்பா இந்த பிரச்சனை அவரதான் கேட்டிருக்கிறேன். ஏப்பா இது இருக்குது எங்களுக்கு, ஏப்பா எடுத்துக்கு வர, ஏப்பா தேவன் மீது நீ உறுதியா பிரச்சனையாருக்கு உனக்கோ கர்த்தாவே, எங்கள் கையின் கிரியைகளை உறுதிப்படுத்தோ. திரும்ப கேட்கிறார், எங்கள் கையின் கிரியை உறுதிப்படுத்தி அருளுமை அருள் செய்யப்பா. என்னை உறுதியா நிற்க வைக்க. என் கையின் கிரியை உறுதிப்படுத்த. நீ உறுதியற்றவர்களா இருக்கக்கூடாது, உறுதியா இருக்கும். இதுலயும் அதுலயும் இப்படி அப்படி இவங்க சொல்லி கேட்கறது, அவங்க சொல்லி கேட்கறது, அது கேட்கறது, அது சொல்லிட்டு ஏழைக்கு வாய்க்க பாசம் இருக்கிறார். பாசிட்ட சொல்லிட்ட அவர் ஓகே சொல்லிட்டார். என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன்? ஒரு பிரதருக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நான் இல்ல
கர்த்தருமா கொண்டு போய் நிக்க வைப்பாங்க. எப்பா எப்படி சொன்னாங்க, பரவாயில்ல கூட்டி குறைச்சு அதெல்லாம் பண்ணி என்ன செய்ய முடியும்? அது கர்த்தருக்கும் அவர்கள். ஆனா உன் உறுதியை விட்டு நீ விலகுவாயானால் காசு உறுதி உள்ளவர்கள், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறவர்களா அவனுக்கு பூரண சமாதானம். சாதாரண சமாதானம் இல்லையா, பூரண சமாதானம் தேவன் தரவுள்ளவர். 149 சங்கீதம் 4 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் உறுதியாயிருக்கிற ஜனத்தின், அது ஒருத்தர் 2 பேர். கர்த்தர் தமது உறுதியாயிருக்கிற ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சாந்த குணமுள்ளவர்களை உறுதியாக இல்லை. யார் என்ன சொல்லட்டும், வாய்ப்பதில் ஒன்று சொல்லினார், ஒன்னும் பேச. சில பேர் எத்தனை பேர் சொல்ல, பிரதர் தான் சொன்னாரு, அவர் தான் செய்தார், செய்யட்டும். எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொண்டே, கர்த்தர் பார்த்துக் கொண்டே. ஏன் தெரியுமா? உங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன். யாரையே நம்பி இருக்கிறோம்? யாரையும் நம்பி இல்ல, கர்த்தரையே நம்பி இருக்கிறபடினாலே அவனுக்கு பூரண சமாதானம். ஆனா ஒன்று, உன் சிறையிருப்பை மாற்ற உன் பிரியமா இருக்கிறார். யாரை சிறையிருப்பை மாற்றுவாரா? உறுதியாய் இருக்கிறவருடைய சிறையிருப்பை மாற்றுவதே அவருக்கு பிரியம். சிறையிருப்பை இவ்வளவு கஷ்டப்படுங்க, உன் சிறையிருப்பை இன்றைக்கு மாற்ற வேண்டுவராகிறார். ஆனா நீ உறுதியாயிரு, கர்த்தருக்காக உறுதியாரு. உன்னை வாட்டி படைக்கிற எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவார். வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், ஜெயில இருக்கிறவங்க தான் இருக்கணும். எதை ஒண்ணும் இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, இதை பார்க்க கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. எதுக்குதான் போ? இந்த ஜெயில் வாசல் நமக்கு தேவையில்லையே. பணம் வாழ்ந்து கொண்டுதான். ஆனா கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்ற நம்மிடம் பிரியமாய். 3வது நீதிமொழிகள் 15 அதிகாரம் 8-9. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவருடைய ஜெபமோ அவருக்கு, அப்ப ஜெபத்தை கேட்டு அவர் பிரியமோடு பதிலளிக்க போகிறார். செம்மையானுடைய ஜெபம் அவருக்கு பிரியம். துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். பிரியம் வைக்கிறார், நேசிக்கிறார், அன்பா இருக்கிறார். இதெல்லாம் ஒரே வார்த்தை தான். உன்னில் பிரியமா இருக்கிறார், உன்னை நேசிக்கிறார், உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு பதிலளிக்க பிரியமா இருக்கிறார். செம்மையானவருடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆனா செம்மையானவர் என்றால் உண்மை, உத்தமர், நீதியாய் வாழ்கிறார், உண்மையை மாத்திரம் பேசு, உண்மையோடு இருந்துப்பார். போன ஞாயிற்றுக்கிழமை மாதார் கூட சொன்னேன், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அனைத்து மீது, இதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா வசனம் சொல்கிறது, கொஞ்சம் உண்மை உள்ளவன் எல்லாவற்றையும் உண்மையா இருப்பான். அது வாசித்தம் போன முறை வசனம் கொஞ்சத்து உண்மை உண்டு அநேக அதிகாரி. ஆனா வசனம் சொல்கிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் எல்லாவற்றிலேயும் உண்மைதான் இருப்பான். கொஞ்சத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று தியானித்தோம். நான் சொல்கிறேன், இந்த உண்மைகளுடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்க அவர் பிரியமாய். வாசித்து பாருங்கள், நீதிமொழிகள் 12 அதிகாரம் 22 வசனம். பொய் உதடுகள், நீதிமொழிகள் 12 அதிகாரம் 22 வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களுக்கோ அவருக்கு பிரியம். அவருக்கு உண்மையாய் நடக்கிறது. அதான் சொல்றேன், நீ உறுதியாய் உட்காரு. 3வது
உண்மையாய் அவனே கர்த்தர் பிரிய வைத்தார். வேதத்தின்படியே அவனை மகத்துவம் உள்ளவனாய் உண்மையின்படி நீ நடப்பாயானால் கர்த்தர் யார் பிரிய வைக்கிறது இல்லையப்பா, கர்த்தர் பிரியமா இருப்பா. உண்மைதான் பேசுறோம், பொய் புரட்டில் இதே உண்மை இதுதான். அவன் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. ஆனா உண்மை நீ பேசிப்பார், உண்மை என்னைக்கு நினைக்கும், இன்னைக்கு நிலைக்காட்டால் ஒரு நாள் நினைச்சு நிற்கும். பொய் புரட்டுக்கொண்டே போகும். இதே நீதிமன்ற பார்வை சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். நீதியுள்ள உதடுகள், அது உதடு அதான் பொய் இல்ல, நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம். ராஜாதி ராஜாவுக்கு நீதியாய் பேச உதடுகள். உண்மை மாதிரி என்ன கஷ்டம் வந்தாலும் உண்மை சொல்லுதான். இல்ல நடந்துச்சு மிஞ்சினது போகட்டும், ஆனா கர்த்தரை கைவிடவே மாட்டேன். நீதிமொழி 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பலியிடுகிறதை பார்க்கிலும், பலி சோத்திர பலி, பாடல் பலி, வேத பலி, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதியும் நியாயம் செய்வது கர்த்தருக்கு. எவ்வளோ பலி செலுத்து, சோத்திர பலி செலுத்து, சோத்திரம் என்ன பலி செலுத்தினாலும் நீதி நியாயம் செய்வதை கர்த்தருக்கு எவ்வளவுதான் அனுபவம். உண்மை உள்ளவர்களுடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்க அவர் பிரியமாய் அங்கே அவர்கள் மேல் பிரிய வைத்தார். எவர்கள் மேல்? உட்கார்கள் மேல். இரண்டாவது உருளவர்கள் பிரிய வைத்தார். மூன்றாவது ஏன் பிரிய வைத்தார்? அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களுடைய சிறையிருப்பை மாற்ற, அவர்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்க. உனக்கு பதில் கொடுக்க போகிறார். எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் அளிக்க போகிறார். போதுமான வரைக்கும் நாம் உண்மையாயிருப்போம், நீதி பேசுவோம், கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தர் கிருபை தருவார். நான்காவதா எசேக்கியேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று. துன்மார்க்கத்தை மாற்றி பரிசுத்தப்படுத்தத்தான பிரியமாய் உன் வாழ்க்கை உன்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் உன் சிந்தை, உன் கண்ணின் பார்வை, உன் வாயின் வார்த்தை, உன் கையின் கிரியைகள், நீ நடக்கிற எல்லாவற்றிலேயும் உன்னை பரிசுத்தமாக்கத்தான் தேவன் பிரியமாயிருக்கிறாரே தவிர நீ துன்மார்க்கத்தில் அழிந்து போவதை விட மாட்டேன். எத்தனை யாருமே விட பார்க்கல, ஆனா கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கிறார். யாருமே விட பார்க்க முடியாத தனி அறையில எல்லாம் தூங்குற நேரம் 3 மணிக்கு 2 மணிக்கு நீ மாத்திரம் வீச்சு நிற்ப யாருக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரிந்து கொண்டே. காலத்திலே நீ எதற்காக வீழ்த்துக் கொண்டு அது கத்து மற்றவர்களுக்கெல்லாம் இந்த 2 பிள்ளைங்க ஜெபம் பண்ணிருக்கிறாங்க, எல்லா பைபிள் எல்லாம் என்னமோ வேலையை பார்த்து, ஆனா நீ நடக்கிற அந்தரங்க காரியத்தை எந்த நாளை கண்கள் பார்த்துக் கொண்டே. துன்மார்க்கனை அல்ல, அவனை பரிசுத்தப்படுத்தத்தான் நான் பிரியமாய், உன்னை பரிசுத்தப்படுத்த அவர் பிரியமாயிருக்கிறார். மகனே மகளே, நீ சேர்ந்த ஒரே ஒரு காரியம் தெரியுமா? ஆமோசின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புனிதமாவுள்ள ஸ்தோத்திர பலியோடே. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புனிதமாவுள்ள ஸ்தோத்திர பலியோடே தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். உற்சாகம் உள்ளவர்கள்
உற்சாகம் உள்ளவர்கள் உற்சாகப்படுத்தி கூறுங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய நீ உற்சாகம் புளிப்புள்ளமா பொய்யும் அந்த மாவட்டம் பண்ணிட்டு நம்ம மாவட்டத்தில் புளிப்புள்ளமா அங்க சிகரெட் குடிச்சிட்டு வாய்க்கு சொத்துற 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 பான்பராக் போட்டு வாய்க்கு சொத்துறது புளிப்புள்ளமா ஆனா உற்சாகமா வரேன் போயிட்டு ரொம்ப உற்சாகம். ஆனாலும் கத்த உற்சாகம் உள்ளவனை தான் பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த விஷயத்தை உற்சாகத்தில் ஓடி வரியே. எத்தனை பாவம் செய்தாலும் எத்தனை கோல்வாள் பண்ணாலும் எத்தனை துல்லியங்களை பண்ணாலும் ஓடி வந்தது சபைக்கு. கர்த்தருக்கு பரிசுத்தப்படுத்தா பிரியமா இருக்கிறார். எப்படி பரிசுத்தப்படுத்த எப்படி அவனை விட முடியல, அவளால் விட முடியல. நான் பரிசுத்தப்படுத்தணும். யார் பிரிய வைக்கிறது? நீ பிரிய வைக்கிற இல்லையோ, கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் பிரியம் உன்னை பரிசுத்தப்படுத்தத்தான் அவர் பிரிய கொள்கிறார். யாரை பரிசுத்தப்படுத்த? ஐயோ, உற்சாகம் இல்லவனே அவன் தான் புளிப்புள்ள மாவும் சொல்லிட்டு அவன் துன்மார்க்கன் நீ வேற சொல்லணுமா? அவன் யாரு சொல்லுது? புளிப்புள்ள மாவோடு உற்சாக வழி செலுத்திக் கொண்டிருக்கான். இதுதான் கர்த்தருக்கு பிரியம் நீ சொல்ற. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனாலும் நீ வர இல்லையா? அவனை பரிசுத்தப்படுத்துவேன். பரிசுத்தப்படுத்துவதே கர்த்தருக்கு பிரியம். யாரை பரிசுத்தப்படுத்துவது? உற்சாகம். ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ இந்த பாவத்தில் நான் வீழ்ந்து கொண்டு அடிக்கடி விழுகிறேன். தொடர்ந்து வீழ்ந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன். நான் அந்த பாவத்தை விட்டு என்னை வெளியே வர முடியல. ஆனாலும் நீ உற்சாகமாக்குற. கர்த்தரை பரிசுத்தமாக்குவார். இதை கேட்டுக் கொடுக்கிற தேவ பிள்ளையே, உன் பிள்ளையை கர்த்தர் பரிசுத்தமாக்குவார். விட முடியாத பழக்கத்தில் இருந்து இன்னைக்கு கர்த்தர் விலை கொடுப்பார். நீ இவ்வளவு துணிகரமா இருந்தும் கர்த்தரை தேடி ஓடி வர பெற்றியா? கர்த்தனுடைய பரிசுத்தமாக்க நீ என்ன சில பேர் இன்னைக்கு இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசி ஆலயத்துக்கு போதில்லை, இந்த பாசை கேட்கவே மாட்டாரா? கர்த்தர் பரிசுத்தமாக்குவா. எனக்கு தெரியும் அவங்க புளிப்புள்ள வழி செலுத்தினாலும் என் தேவன் பரிசுத்தப்படுத்த அவர் பிரியமா இருக்கிறாரே. அவர் பிரியமா இருக்கும் போது நான் ஏமாத்திரும் உங்களை பரிசுத்தப்படுத்த அவர் பிரியமா இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை பரிசுத்தமாக்க அவர்களாக இருக்கிறார். சில பேர் வந்து எல்லாருக்கும் வைக்க கொடுத்திருக்காரு. நன்மை கெட்டு துஷ்ட துர்மாக்கி எல்லாருக்கும் செய்கிறார். எல்லாரையும் பாட ஒன்னே எனக்கு தெரியும், அவங்க புளித்த மாவட்டம். ஆனால் உற்சாகத்தில் வராங்களே, கர்த்தர் பரிசுத்தமாக்கணும். யார் பரிசுத்தமாக்கணும்? என்னால் முடியாது, கர்த்தரால் பரிசுத்தமாக்கணும். அப்போ உற்சாகம் உள்ளவர்களை பரிசுத்தப்படுத்தவே கர்த்தர் பிரிய வைக்கிறார். அங்கே அவர்கள் மேல் பிரிய வைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். யார் மீது? உட்கார்கிற மீது பிரிய வைக்கிறார். இரண்டாவது, உறுதியாயிருக்க மீது பிரிய வைக்கிறார். உண்மையாக மீது பிரியமாயிருக்கிறார். உற்சாகமாக பிரிய வைக்கிறார். கடைசியாக உழைக்கிறது அல்லது ஊழியர் செய்கிறது. கர்த்தருக்கு ஊழியர் செய். வேலையிலே உண்மையா உழைக்கிறவள் மீது கர்த்தர் பிரியமா. கொலோசேரி புஸ்தகம் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் எப்படி இருக்கீங்க? நீங்க கர்த்தருக்காக பரிசுத்தரமா இருக்கிறீங்க, ரொம்ப பிரியருமா இருக்கிறீங்க. பிரியமா இருக்கீங்க தேவனுக்கு. தேவன் பிரியமா இருக்கிறார். பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல உங்கள் குறைவுகளைத்தான் கர்த்தர் மாற்றுவார். உன் குறைகளை கர்த்தர் மாற்றுவார். உன் குறைவை நிறைவாக்குவார். நீ மற்றவர்களுக்கு மன்னிக்கும் போது கர்த்தரை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். உன் குறைகளை கர்த்தர்
நீக்குவதற்காகத்தான் அவர் பிரியமாயிருக்கிறார். உன் குறைகள் நீக்கும். யாருடைய குறைகள் நீக்குவார் கர்த்தர்? உழைக்கிறவர்கள் அல்லது ஊழியம் செய்கிறவர்கள். 1 தீமோத்தேயு 6:2 விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள். கவனியுங்கள். 1 தீமோத்தேயு 6:2 விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதுனாலே, தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்வேலையின் பலனை பெற்றுக் கொள்ளுகிற. என்ன வேலையாது? உன்னை அநியாயமா வேலை வாங்குவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது நல்வேலை. இவ்வளோ கொடுக்கப்பட்டாங்க பார்த்து, அதுதான் உனக்கு நல்வேலை கட்டது. என்னால முடியல, அதுதான் நல்வேலை. அந்த நல்வேலையின் பலனை பெற்றுக் கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமாய் இருக்கிறபடியால், அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். அதிகமாய் ஊழியம் செய். அதிகமாய் உழைக்கிறவர்களுக்கு அதிகமாய் உழைக்கிறவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாய் உழைக்கிறவர்களுக்கு அல்லது அதிகமாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் குறையை நீக்கத்தான் அவர் பிரியமாய். தேவ பிள்ளையே, உழைக்கிற உன்மீது எந்த ஒரு குறைப்படாதபடிக்கு, எந்த ஒரு கரைப்படாதபடிக்கு குறைவில்லாவற்றையும் நீக்கி நிறைவாக்குவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2020 வருஷம் நமக்கு இது ஒரு நிறைவு. நான் 21 வருஷம் இல்லையா? என் ஜனங்கள் நிறைந்திருப்பார்கள் எல்லாவற்றையும். அதற்கு ஒரு குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். யாருக்கு நிறைவாக்குவார்? உழைக்கிறவர்களுக்கு தெய்வம், ஊழியம் செய்கிறவர்களுக்கு, உழைக்கிறவர்களுக்கு தெய்வன் குறையை நிறைவாக்குவார். அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எவர்கள் மேல்? உட்கார்கள் மேல் பிரியம் வைத்து ஆசீர்வதிக்கத்தான் பிரியம் வைக்கிறார். இரண்டாவது, உறுதியாளர்கள் மீது சிறையிருப்பை மாற்ற பிரியமாயிருக்கிறார். உங்கள் மீது என்ன செய்கிறார்? ஜெபத்துக்கு பதிலளிக்க அவர் பிரியமாயிருக்கிறார். உற்சாகம் உள்ளவர்களை பரிசுத்தமாக்க அவர் பிரியமாயிருக்கிறார். உழைக்கிறவர்களுக்கு குறைகளை நீக்க அவர் பிரியமாயிருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை பிரியமாயிருப்பாராக. அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம். பிதா, குமார், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக, மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், படியேற்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு மீதும் கர்த்தர் பிரியம் வைத்திருக்கிறபடினாலே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அவன் மேல் கர்த்தர் பிரியம் வைத்தார் என்று நாங்கள் வாசித்தோமே. என்னை கர்த்தர் பிரியம் இருக்கிறதுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அது ஆசீர்வதிப்பீராக. எந்த வியாதிகளோ வேதங்களோ ஒன்று தொடாதபடிக்கு வேலெடுத்து நீ பாதுகாப்பீராக. என்னாவது கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும் நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.